ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பே யூஸ் பண்ணுறவங்க உங்களோட பேமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. இது எதுக்கு இருக்குது அப்படின்னே நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த ஆப்ஷன் இருந்தாலும் இதை நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கிரெடிட் லைனை வந்து லிங்க் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் இந்த கிரெடிட் லைன்னா என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து பார்த்துலாம். அதாவது பார்த்திங்கன்னா, பேங்க் தரப்பில் இருந்து உங்களுக்கு கிரெடிட் லைன் அப்படிங்கிறது வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அது எலிஜிபிள் கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ ரூபா வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க் தரப்பில் இருந்து அந்த கிரெடிட் லைனை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க்கோட கிரெடிட் லைனை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அதை இந்த உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனில் வந்து லிங்க் பண்ணிக்கணும். லிங்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து பில் பேமெண்ட் ரீசார்ஜ் பண்ணும்போதும் உங்களோட பேமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுற இடத்துல இந்த யூபி கிரெடிட் லைன் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது மூலமாகவே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டோ எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த மாதம் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும். கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு மாதிரி தான். கிரெடிட் கார்டில் நம்ம இந்த மாதம் யூஸ் பண்ணுறதெல்லாம் அடுத்த மாதம் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது. ஆனால் முக்கியமாக கிரெடிட் கார்டுக்கு நம்ம லேட்டாக பேமெண்ட் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு ஒரு ஃபீ வரும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் லேட்டாக நம்ம பேமெண்ட் பண்ணோன்னா நமக்கு குறிப்பிட்ட ஒரு சின்ன சார்ஜஸ் வந்து வரும். ஸோ அது வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ட் டைமுக்கு யூஸ் பண்ணி கரெக்ட் டைமுக்கு பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்க்கில் வந்து இந்த கிரெடிட் லைனை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்கில் தான் உங்களுக்கு கிரெடிட் லைன் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ எந்த பேங்க்கில் வேணாலும் இந்த கிரெடிட் லைன் உங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். எனக்கு கர்நாடகா பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட் எதுவும் கிடையாது. நான் அதில் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கிரெடிட் லைன் எப்படி ஆக்டிவேட் பண்ணது அப்படின்னு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த கிரெடிட் லைனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த கூகுள் பே அப்ளிகேஷனில் எப்படி லிங்க் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் உங்களோட ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதில் செட்டப் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம கிரெடிட் லைனை லிங்க் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் எந்த பேங்க்கில் நீங்கள் கிரெடிட் லைன் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேட்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்கில் தான் வந்து கிரெடிட் லைன் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து கிரெடிட் லைன் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண உடனே வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். வித்தின் செகண்ட்லேயே நமக்கு யூபிஐ கிரெடிட் லைன் வந்து லிங்க் ஆயிரும். லிங்க் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட் இருக்குது பாருங்கள். அதில் யூபிஐ கிரெடிட் லைன் அப்படின்னு போட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிரும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் செக் பண்ணுற மாதிரி இதை கிளிக் பண்ணி பேலன்ஸும் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூபிஐ பின் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அக்கௌண்ட் எந்த மாதிரி ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல போய்ட்டும் உங்கள் பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏதாவது பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷன் வந்து காட்டும். இது மூலமாகவே நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் கிரெடிட் லைனை எப்படி லிங்க் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.